ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கட்டிங்கில் நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட நமக்கு அது ஒரு பெரிய மிஸ்டேக்ஸாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிற வரையும் தான் அது நமக்கு பெருசா தெரியும். கத்துக்கிட்டதுக்கு அப்புறமேல அது ரொம்பவும் ஒரு சாதாரண விஷயமா தான் தெரியும். அந்த மாதிரி தான் இதுவும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 மீட்டர் பிட் எடுத்துருக்கிறேன். அதை 4ஆ ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறேன். ப்ளவுஸில் கொக்கி பக்கத்தை எடுத்துக்கலாம். கொக்கி பக்கத்தை எடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அது ஈவனா இல்லை அப்படிங்கிறதுனால ஈவன் பண்ணுறதுக்காக தான் அந்த கோடு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மடித்து தைக்கிறதுக்காக அந்த கிளாத்தை விட்டுட்டு இப்போ கையில் நம்ம மேலே பிசுறு வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த சைட்லேயும் மேலே பிசுறு மேலே தூக்கி விட்டுட்டு அந்த இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு இது நமக்கு ரோலிங்கில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளவுஸ் தைச்சு முடிச்சதுக்கப்புறம் கையை மட்டும் தனியாக ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம நேராக டேரெக்டாக தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நமக்கு தேவையான அளவுக்கு துணியை விட்டுட்டு இப்போ ஆம்கோலில் நம்ம பிடிச்ச டாட் இருக்கும் ஃப்ரண்ட் சைடு, அந்த அந்த டாட்டை வச்சு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி திருப்பினீங்கன்னா அந்த பிசுறு வரும், கை தைச்ச பிசுறு, அந்த பிசுறை கரெக்டாக எடுத்து வச்சு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தமாக 4 மார்க்கிங் தான் நமக்கு ப்ளவுஸ்க்கு தேவைப்படும். இப்போ இதில் அந்த 4யுமே பண்ணியாச்சு. இது நம்ம ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கை கட்டிங் போடுற மெத்தடு. இதில் குடஞ்ச பக்கத்தையும் நம்மளே கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ தையலுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 தையல் போட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் துணி விடுவேன். இன்சைட் பார்த்திங்கன்னா 7 இன்ச் இருக்குது. இன்சைட் நமக்கு 3.5 இன்ச் தான் இருக்கணும். ஆனால் இங்கே 4 இன்ச் இருக்குது. ஆனால் கஸ்டமர் இது எதுவுமே மிஸ்டேக்ஸ் இல்லை. ஒரு 1/2 இன்ச் முன்ன பின்ன நமக்கு இருக்கலாம். ஆனால் இந்த சைடில் எவ்வளோ நீளம் வைக்கிறோமோ அதை விட பாதி தான் இந்த சைடில் இருக்கணும். ஒன்று அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கம்மியாக இருந்துடக்கூடாது. கம்மியாக இருந்தால் நமக்கு கை அதோட ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வராமல் கை உள்ளே இழுத்துக்கிட்டு போன மாதிரி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸில் எப்படி இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தால் நீங்கள் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதிகமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அந்த குடஞ்ச பக்கத்தையும் வெட்டி விட்டுடலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கணும். அதே மாதிரி மேலேருந்து வர இடமும் ஈவனாக இருக்கணும். அந்த சென்டரில் மட்டும்தான் நமக்கு குடஞ்சி வெட்டி இருக்கணும். அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அர்க்கார் போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்துகிட்டு இப்போ கை கட்டிங் ஒர்க் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேக் நெக் நம்ம கட் பண்ணிடலாம். பேக் நெக் கட் பண்ணுறதுக்காக அப்படியே நான் திருப்பி விட்டு போட்டுக்கிட்டேன். இன்சைட் ரொம்ப ஈவனாக இல்லாமல் கொஞ்சம் ஏத்தியும் தாத்தியமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதையும் ஈவன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டிங் ப்ளவுசஸ் இந்த மாதிரிலாம் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா அந்த பிரிண்ட் எந்த மாதிரி வேணும், எந்த பக்கம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளவுஸில் பேக் சைடில் சென்ட்ரு நம்ம பார்த்து எடுத்துக்கிறோம். சென்ட்ரு பார்த்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இன்னொரு கோடு நம்ம போட்டுக்கலாம். கீழே மடித்து தைக்கிறதுக்காக கீழே மடித்து தைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு விட்டுருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேக் நெக் சென்ட்ரு எடுத்துக்கிட்டு அதை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஜாயின் பண்ணியிருக்கிற சைட் ஜாயின் பின்னாடி டாட் பிடிப்பு இல்லைங்களா, அந்த டாட் வச்சு மேலே ஷோல்டரை சென்டராக எடுத்து அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி ரெடி அளவு எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு இந்த இடத்துல 2யும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம சென்டராக மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக இப்படி ப்ளவுஸை வச்சுக்கோங்க. நெக் போர்ஷனை வச்சுக்கிட்டு கையை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அது அதே மாதிரி அதே ஷேப்பில் நீங்கள் மேலே எடுத்து வச்சிங்க அப்படின்னா அந்த நெக் போர்ஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அந்த நெக்கை அப்படியே நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன கூட வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல் வச்சு அதை ஈவன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளிக்கோங்க. அதே மாதிரியே இந்த சைடும் இந்த ஷோல்டர் சைட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா அதெல்லாம் தையலில் போயிடும். அடுத்தது ஆம்கோல் சைடு, ஆம்கோல்லேருந்து ஒரு 1/4 இன்ச் மேலே பார்த்த மாதிரி
மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவான தையலுக்கான துணியை விட்டுடலாம். அடுத்தது இதுதான் இதோட ரெடி அளவு. இப்போ நம்ம ஆம்கோல் வரைஞ்சிடுறோம். ஆம்கோலுக்கு இந்த மாதிரி கையை விரலை 3 இடத்துல வச்சுட்டு அதை வந்து அப்படியே திருப்பி விட்டு 3 இடத்துல மார்க் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாக அப்படியே ஒரு கோடு போட்டுக்கலாம். ஏன்னா கரெக்ட் பண்ணிக்கலாம் நமக்கு வரையும் போது அந்த அளவுக்கு கரெக்டாக வராது இல்லைங்களா, அதனால் ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஈவனாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த ஆம்கோல் கட்டிங் வந்து நமக்கு இது சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு சின்ன இது. இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு 4 1/4 இருக்குது அப்படின்னா அதில் 2 1/4. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 4 1/4 இருக்குது அப்படின்னா அதே மாதிரியே 2 1/4. இப்போ 3 இருந்ததுன்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருதோ அதில் பாதிக்கு பாதி மார்க் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த பெண்ட் வந்து கரெக்டாக எடுக்கிறதுக்காக நான் இது. இப்போ வந்து நம்ம வரைஞ்சது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்கள் வந்து ஒரு கூட்டல் கழித்தல் கணக்கு இந்த மாதிரி எதுவுமே போட தேவையில்லை. அளவு ப்ளவுஸ் மட்டும் இருந்தால் போதும். அதை வச்சு அழகாக கஸ்டமருக்கு நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துர்லாம். அதில் என்ன மிஸ்டேக் இருந்தாலும் சரி நம்ம சரி பண்ணி கரெக்ட் பண்ணி கஸ்டமருக்கு வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ கை பேக்கு ரெண்டுமே வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட்டு. இது வந்து நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால நேர் கட்டிங்க்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நேர் இலைகள் வர மாதிரி வச்சுக்கிட்டு நெக் போர்ஷனை ஃபஸ்ட்டு வரைஞ்சி எடுத்துக்கலாம். நெக்கை கரெக்டாக வரைஞ்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ரெடி அளவு ப்ளஸ் எக்ஸ்ட்ராவான தையலுக்கு அதே கொஞ்சம் தள்ளி அப்படியே வந்து இந்த சைடில் ஊக்கு பீஸ் பக்கம் வரைஞ்சி எடுத்துக்கிட்டு இந்த ஊக்கு பீஸில் மேலே ஒரு 1/4 இன்ச்சு அப்புறம் கீழே பட்டிக்கு கீழே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயும் ஷோல்டர்லேருந்து இந்த பக்கம் ஷோல்டர் ஒரு 1/4 இன்ச், இந்த பக்கம் ஒரு ஷோல்டர் 1/4 இன்ச்சுக்கு விட்டுக்கணும். அப்புறம் ஆம்கோலுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி பட்டிக்கு கீழே ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது அதே மாதிரியே 3 விரல் அந்த இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி அதை வந்து அப்படியே திருப்பி விட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஆம்கோல் பெண்டு வந்து வந்துடும். இப்போ ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிருப்போம் இல்லைங்களா, அதை எடுத்து ஷோல்டரை வந்து ரெண்டையும் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி நேராக கொண்டு வந்து இந்த வரப்போ கொஞ்சம் கிராஸ் வரும். அந்த இடத்துல கொஞ்சம் கிராஸ் வச்சு வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்படி வந்து இப்போ நம்ம 3 இது மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 3ஐயும் இப்படி ஒன்றா ஜாயின் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ப்ளவுஸோட முன்பாகம் இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது நம்ம கொஞ்சம் கோணியாக வரைஞ்சிருக்கிறது எல்லாமே ஸ்கேல் வச்சு கரெக்டாக ஈவன் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். எப்பயுமே பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போது துணியை வந்து நம்ம திருப்பக்கூடாது. நம்ம தான் திரும்பி வந்து கட் பண்ணணும். ஆனால் வந்து நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக தான் துணியை திருப்பினேன். அதனால் நீங்கள் திரும்பி கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. துணியை போட்டு இழுக்காதீங்க. இப்போ இதையும் கட் பண்ணியாச்சு. இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையும் நம்ம வந்து ஒட்டுக்கா வச்சு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ ரெண்டையும் ஒட்டுக்கா வைக்கும்போது பாருங்கள் நமக்கு என்னென்ன கரெக்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். இந்த சைட் ஜாயின் பண்ணுற இடம், அடுத்தது வந்து அந்த நெக் போர்ஷன் இது எல்லாமே ஒரே ஈவனாக தான் வருது. லைட்டாக இந்த இடத்துல மட்டும்தான் இதாக வருது. இந்த குடஞ்ச பக்கம் வந்து லைட்டாக தான் குடஞ்சி வெட்டியிருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக நான் வந்து குடஞ்சி வெட்டுக்கிறேன். இது வெட்டுறது பார்த்திங்கன்னா அவங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். ஒரு சிலருக்கு வந்து லைட்டாக குடஞ்சி வெட்டுற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமாக குடஞ்சி வெட்டுற மாதிரி இருக்கும். அவங்களோட பாடி பொறுத்த மாதிரி தான் வரும். அடுத்தது நம்ம வந்து பட்டிக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். பட்டி வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஃபோல்டிங் பண்ணியிருக்கிறேன் நான். ஒரு 1/4 இன்ச் வந்து கீழே இந்த மடித்து தைப்பேன் நான், அதுக்காக விட்டுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஊக்கு பீஸை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஊக்கு பீஸ்லேருந்து மேலே ஒரு 1/4 இன்ச், நெக்ஸ்ட்டு கீழே ஒரு 1/4 இன்ச், இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பிடிச்சி தைப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 2 சைடும் ஈவனாக இருக்கணும். நடுவில் மட்டும் ஒரு 1/2 இன்ச் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் அது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த பட்டி வந்து கரெக்டாக அதில் உட்காரும். அதுக்காக தான். இப்போ இந்த சென்டரில் வந்து அர்க்கார் போட்டு எடுத்துக்கலாம். அதுதான் நம்ம வந்து கொக்கி பக்கம் வச்சு தைக்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கொக்கி பீஸ்க்கும் வி பீஸ்க்கும் வந்து துணி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிராஸ் பீஸ் மட்டும்தான் வந்து இன்னும் கட் பண்ணணும். கிராஸ் பீஸும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிராஸ் பீஸ் சரியாக கட் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு கோடு போட்டு கூட கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கிராஸ் கட்டிங் எடுக்கிறது வந்து கிராஸில் கரெக்டாக எடுக்கணும். ஏன்னா நம்ம நெக் போர்ஷன் வச்சு தைக்கும்போது அதில் நமக்கு சுருக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இது மாதிரி எல்லாமே இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து நெக் போர்ஷன் ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது ஒரு சின்ன ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து
4 பீஸ் இருந்தாலே போதும். ஆம்கோல் கிட்ட வந்து நம்ம சின்னதா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தடவ கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. ஆமாங்க. இவங்க வந்து லீனான உடம்பு தான். நம்ம பாடி பொறுத்து தானே இது வரும். ஆம்கோல்லியே ஸ்பேஸும் வரும். கொஞ்சம் லீனா இருக்கிறதுனால அந்த மாரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டிச்சிங் வந்து பார்த்துரலாம். இப்போ கட்டிங் வந்து ஃபுல்லாவே முடிச்சாச்சு. ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் வைஸா வந்து தைக்க ஆரம்பிச்சிரலாம். இப்போ கிராஸ் பீஸை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நானு. ஏன்னா நம்ம கட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஸ்டிச்சிங் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இதுக்கு மொத்தமே வந்து ஆகிற டைமிங் வந்து பார்த்திங்கன்னா, கட்டிங் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார முடிஞ்சிரும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் அப்படி ஆகும். அப்போ மொத்தமா ஒரு 40 நிமிஷத்துலேயே ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து முடிஞ்சிரும். நம்ம வந்து ரொம்ப நேரம் ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 2 தான் தைக்க முடியுது, 3 தான் தைக்க முடியுதுன்னு. அது ஆகிற நீங்கள் 1 மணி நேரம்னா கூட வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு எதுக்கு ஒரு நாள் பூராவுமே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு தான் தெரியல. அதுக்கு நீங்கள் வந்து எஃபோர்ட் போடணும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட செய்யணும். அப்போ தான் வந்து அதனால உங்களால முடியும். நல்ல ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கிட்ட வந்து எவ்வளோ ஒரு அமௌண்ட்டு தொலைஞ்சிட்டாலோ, இல்ல ஏதாவது ஒண்ணுனாலும் சரி, அத நம்மனால வந்து சம்பாரிச்சுக்க முடியும். இப்போ ஒரு ரூ. 1,00,000 தொலைஞ்சிருச்சு அப்டின்னா சம்பாரிச்சுக்க முடியும். அந்த மாரி ஆனா வந்து அந்த நேரம் அப்படிங்கிறது அது போனா, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களாலயும் கூட அத திரும்பி வந்து வாங்க முடியாது. அது மாரி வந்து அந்த இருக்கிற நேரத்த நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா தான், நம்ம வந்து லைஃப்ல வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போக முடியும். நம்ம வந்து என்னடா பண்றது? அ ஒரு சில டைம் நானே யோசிப்பேன். ஐயோ! எவ்வளோ நாள் நம்ம சும்மா வேஸ்ட்டா இருந்திருக்கிறோம். அதுக்கு பதிலா எதையாவது பிரயோஜனமா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு. அந்த மாரி நீங்களும் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். இப்ப நம்ம பட்டி வச்சு தைச்சிடுறோம். பட்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 ஃபோல்டிங் வர மாரி தான் கட் பண்ணியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் கிளாத் இருக்குது அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ராவா இன்னொரு கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நம்ம வந்து பட்டி வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்பா தைச்சு குடுத்தோம் அப்படின்னா, கஸ்டமர்ஸ்க்கு போடும்போது வந்து அது ஒரு கிரிப்பா இருக்கிற மாரி இருக்கும். அதுக்காக தான். இப்ப நம்ம அத மடிச்சு அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவா வர கிளாத்து, பிசிறு இது எல்லாத்தையுமே வந்து வெட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமேலு கை போர்ஷன் நம்ம வந்து தைச்சிரலாம். இதே மாரி தான் நான் வந்து எல்லா ப்ளவுஸுமே ஆர்டர் வைஸா தைப்பேன். அப்படி நம்ம தைக்கும்போது நமக்கு நம்மளையே அறியாம அடுத்தடுத்து நம்ம கை வந்து வேலைக்கு ஆரம்பிச்சுரும். அடுத்தது இந்த வேலை, அடுத்தது இந்த வேலை அந்த மாரி. நூலும் வந்து தேவைப்படுறப்ப நீங்க வந்து ஃபுல்லா நூல் சுத்திக்கோங்க. இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு உங்களுக்கு 1 நூல், 2 நூல் தேவைப்படுது அப்படின்னா, ஒரு 2 பாபின் தேவைப்படுதுன்னா, 2 பாபின வந்து ஃபுல்லா வந்து சுத்தி எடுத்துக்கோங்க. ஏன்னா இடையில நூல் தீந்துருச்சுன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் சுத்திட்டுருக்கிறப்ப நமக்கு அது கொஞ்சம் கடுப்பாயிரும். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிஷின்ல உட்காரும்போது, அந்த ப்ளவுஸ தைச்சு முடிச்சுட்டு தான் மிஷின விட்டு எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த வந்து வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்கனால கன்டினியூவா அதில உட்காந்து வேலை பார்த்து தைச்சு எடுக்க முடியும். இல்ல நீங்க வந்து ஆ உட்காந்துட்டு ஒரு தடவ எந்திரிச்சு போய் வீட்ல இருக்கிற வேலை ஏதாவது பார்த்துட்டு, இல்ல பாத்திரம் இருந்தா கழுவிட்டு, இல்லைன்னா வந்து ஏதாவது டீ போட்டு குடிச்சிட்டு, அடுப்புக்கிட்ட ஏதாவது வேலை இருந்தா பார்த்துட்டு, சமைச்சுட்டு இந்த மாரிலாம் வந்துட்டு தைச்சீங்க அப்படின்னா, அது ஒரு வேலை செஞ்ச மாரியே இருக்காது. முடிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கிறவங்கலாம் ஸ்டிச் பண்றீங்கன்னா, நீங்க வந்து ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடியே வந்து வீட்ல இருக்கிற ஒர்க் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணி வச்சுருங்க. ஏன் அப்படின்னா, அப்பதான் நம்ம மிஷின்ல உட்காரும்போது, ஐயோ! துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், வீட்ட கூட்டணும் அப்படிங்கிற ஒரு சமைக்கிற வேலை இருக்குது. அந்த மாரி எந்த ஒரு திங்கிங்குமே நமக்கு இல்லாம, ஒரு ஃப்ரீயா நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். இப்போ ஒருத்தவங்க வேலைக்கு போறாங்க அப்படின்னா, அவங்க பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போறாங்க. ஒரு டைமிங் வச்சுக்கிறாங்க. அந்த டைமிங்குள்ள வந்து அவங்க அவங்களுக்கான வேலைய செய்றாங்க. அந்த மாரி நம்மளும் வந்து நமக்கு ஒரு டைமிங் வச்சுட்டு, அந்த டைமிங்குள்ளார எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். இது ஆரம்பத்தில ரொம்ப சிரமமா தான் இருக்கும் செய்யறதுக்கு. ஆனா செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா, அதுவே உங்களுக்கு வந்து பழகிரும். நான் வந்து அப்படிதான் என்னால முடியாது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்பல்லாம், அப்புறமேல் மட்டும் யார் செய்வா? அதையும் நம்ம தான் செய்யணும் அப்படின்னு நினச்சுட்டு, அப்பயே வந்து அந்த ஒர்க்க வந்து நான் முடிச்சுருவேன். பேக் வந்தும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல வந்து இப்ப நம்ம டாட்ஸ் பிடிக்கிறதுக்கு வந்துட்டோம். டாட் வந்து எப்படி பிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் கட்டிங்லேயே வந்து பிடிச்சிருவாங்க. இப்போ வந்து
ப்ளவுஸில் கொக்கி பக்கத்தை திருப்பி போட்டு அந்த பட்டிக்கிட்ட எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதுன்னு பார்த்து அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உள் பக்கம் திருப்பி விட்டுட்டு அந்த எவ்வளோ பிடிச்சிருக்குறாங்க அப்படின்னு பார்த்து அதை எடுத்து வச்சு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போ அந்த சென்டராக வர போர்ஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கூராக இருக்கணும். மீதி 2 சைடுமே வந்து ஜாயின் பண்ணுற பக்கம் கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி தான் பார்க்கணும். இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டோம் அப்படின்னா அந்த மார்க் பண்ண 2யும் ஒன்றா வச்சுட்டு ஷோல்டர் பார்த்திங்களா நமக்கு சென்டராக வச்சோம் அப்படின்னா அந்த டாட் இப்போ பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு அது வந்து கஸ்டமர் போடும்போது அது ஒரு சென்டரான போர்ஷனில் இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் கிராஸாவோ இல்லை ரைட் சைட் கிராஸாவோ லெஃப்ட் சைட் கிராஸாவோ அப்படி பிடிச்சோம் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு ப்ளவுஸ் வந்து கப் ஷேப் ஒரு சைடு இழுத்துட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்காது. அது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்காக இருக்கும். அதனால் ப்ளவுஸ் பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா ஒரு 2, 3 கரெக்ஷன்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக தைச்சிட்டிங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு போடுற அந்த டாட் கப் ஷேப் வந்து கரெக்டாக கச்சிதமாக இருக்கணும். 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்கோல் கிட்ட சுருக்கம் வரக்கூடாது. அது அப்படி இருந்தாலும் ப்ளவுஸ் போடுறதுக்கு கஸ்டமருக்கு பிடிக்காது. 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் லூஸாக இருக்கக்கூடாது. ஷோல்டர் லூஸாக இருந்ததுன்னா அதுவுமே கஸ்டமருக்கு ஒரு ப்ளவுஸ் போட்ட ஃபீலிங் வந்து இருக்காது. அப்போ இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன கரெக்ஷன் மற்றபடி லூஸ் டைட்டு இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா கூட அதை வந்து பிடிச்சி தைச்சோம்னா சரியாக போயிடும். இந்த 3 கம்ப்ளைண்ட்டுமே வந்து மேக்ஸிமம் ப்ளவுஸில் வராமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. நீங்கள் வந்து அப்புறம் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு அப்புறம் தேடி வந்து கஸ்டமர் வந்து துணி கொடுத்துட்டு போவாங்க. இன்னும் கஸ்டமர்ஸ் அதிகமாகிட்டே தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ உள்ளே இருந்தாலும் சரி நீங்கள் நல்லா தைப்பீங்க, எதுனாலும் கரெக்ஷன்னாலும் பண்ணி கொடுப்பீங்க, எந்த மிஸ்டேக்னாலும் சரியாக பண்ணுவீங்க. கஸ்டமர்கிட்ட எப்பயுமே வந்து ஒரு கனிவான பேச்சோடு நீங்கள் நிறுத்திக்கணும். ரொம்ப ரூடாக பேசாமலோ ரொம்ப இதாகவும் பேசாமலோ ஒரு நார்மலாக நீங்கள் வந்து பேசுகிறதுல தான் முக்கால்வாசி நமக்கு வந்து வேலை வாங்குறதே இருக்குது. நம்ம நம்மளோட டேலண்ட் எல்லாமே பேச்சில் தான் காட்டணும். அதே மாதிரி செயல்லையும் காட்டணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸ்டிச்சிங்கில் நம்ம ரொம்ப நாள் நிலச்சிருக்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வேணும் அப்படின்னா அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 3 டாட்டுமே வந்து நான் அளவு ப்ளவுஸை வச்சு அந்த ஆம்கோல் கிட்ட எந்த இடத்துல வருதுன்னு பார்த்து அதை மார்க் பண்ணி அதுக்கப்புறமேல் தான் பிடிச்சிருக்கிறேன். 2ண்ட் டாட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோல்டரை 2ஆக மடித்து போட்டு எப்பயுமே அந்த கொக்கி பீஸ் வி பீஸ் 2யும் 2ஆக மடித்து போட்டு அப்படி சென்டராக மடித்து அதுக்கப்புறமே மார்க் பண்ணோம் அப்படின்னா தான் அது கரெக்டாக வரும். ஒவ்வொரு ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா 2வது டாட்டு ஒன்று கீழால் பிடிச்சிருப்பாங்க, இல்லை மேலால் பிடிச்சிருப்பாங்க, ஒரு சிலர் கரெக்டாக சென்டராக பிடிச்சிருப்பாங்க. சென்டராக இருக்கிறதா வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம போட்ட தையல் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் தையல் ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அது நமக்கு பிரியாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு. அப்புறம் கட்டி எடுத்துருக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்போ தான் வந்து அது நமக்கு அந்த நாளாக ப்ளவுஸ் போடும்போது கஸ்டமருக்கு வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்ல மாட்டாங்க. இப்போ பார்த்திங்களா கப் ஷேப் வந்து எவ்வளோ நீட்டாக கச்சிதமாக வந்துச்சு. இப்போ இதில் நம்ம இதை வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். பட்டி வச்சு மார்க் பண்ண பக்கத்தை எடுத்துக்கிட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு வர்றதை ஃப்ரண்ட் சைடும் லெஃப்ட் சைடு வர்றதை லெஃப்ட் சைடும் நம்ம வந்து வச்சுக்கலாம். நம்ம வைக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சோம் இல்லைங்களா, அதை ஒரு ஃபோல்டு பண்ணி மடித்து தைச்சிக்கிட்டோம். மடித்து அது மேலே தையல் வர மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பிரிஞ்ச மாதிரி இருக்காது. அதுக்காக தான் அந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த சைட் பிடிச்சாச்சு. அதே மாதிரியே இந்த சைடும் வந்து டபுள் தையல் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் ப்ளவுஸ் பிடிக்கும்போதே வந்து ஒவ்வொரு அளவும் கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பிரித்து தைக்கிற வேலை இல்லை. நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். நம்ம தைச்ச ப்ளவுஸை எப்படி வந்து அளவு ப்ளவுஸை வச்சு அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுன்னு. அந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுலேயும் கம்பல்சரி டபுள் தையல் வந்து போட்டாச்சு. நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸ் கூட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் நீங்கள் தைச்சி கொடுக்குற ப்ளவுஸில் இந்த 2 சைடும் லெஃப்ட் சைட் ரைட் சைட் 2ம் ஒன்று போல் ஈவனாக வர மாதிரி தைச்சி கொடுங்க. அதில் எதுவும் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்துடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பட்டி கொஞ்சம் எனக்கு லைட்டாக இந்த சைட் பெருசாக இருந்தது. அதனால் லைட்டாக பட்டிக்கிட்ட மட்டும் நான் பிடிச்சிட்டு
2ம் ஈவன் பண்ணி பார்த்துக்கிட்டேன். அடுத்தது இப்போ நம்ம கொக்கி பீஸையும் பீஸையும் வச்சு தைச்சிடலாம். கொக்கி பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே வந்து ஒரு 2 இன்ச் நீளத்துக்கு அகலத்துக்கு நான் வந்து கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மேல் பக்கமாக வச்சு குதிரோட ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு அடுத்தது அப்படியே திருப்பி ஒரு ஊசியோட தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி நம்ம மடித்து விட்டுட்டு மேலேருந்து அப்படியே ஒரு தையல் போட்டு கீழே எண்டு வரையும் கொண்டு வந்து கட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு இந்த இடமும் வந்து ஒரு 2 மடியாவது மடித்தோம்னா தான் நமக்கு வந்து ஊக்கு கட்டுறப்ப அந்த இடம் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அது மேலேயே பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு ஊசியோட தையல் போட்டுருவேன். எனக்கு ஏன்னா இன்னும் கொஞ்சம் அந்த துணி ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சைட்லேயும் ஒரு ஊசியோட தையல் போட்டு எடுத்துக்குவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பீஸ் தைச்சிடலாம். பேக்லேருந்து ஃபஸ்ட்டு வச்சு தைச்சிக்கலாம். அதே மாதிரி பின்னாடி திருப்பி கீழே ஒரு 1/4 இன்ச்சு மடித்து விட்டுட்டு குதிரோட தையல் போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்துக்கிட்டு அதை அப்படியே திருப்பி ஃபோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ஃபோல்டிங் வந்து மடிச்சுக்கலாம். இப்போ இந்த நம்ம மடித்தது மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இதில் ஒரு சென்டராக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து டாட்ஸ் மார்க் பண்ணி டாட் வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து லாஸ்ட் எண்டு வரையும் ஒரு தையல் மட்டும் நெட்டுக்கு போட்டு விட்டுட்டு அடுத்தது நம்ம வந்து பீஸ் வந்து தைச்சி எடுத்துக்கலாம். பீஸ் தைக்கும் போதும் பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக வர மாதிரி தையுங்க. அந்த கேப்ஸ் எல்லாமே வந்து ஒன்று போல் இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு கேப் வந்து பக்கமாகவோ ஒரு கேப் ரொம்ப தூரமாகவோ அந்த மாதிரி இல்லாமல் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேப் வச்சு அளந்து பார்த்துட்டு இப்போ 6 இன்ச் வருது இல்லைன்னா ஒரு 1 1/4 அந்த மாதிரி வச்சுக்கலாம். 5 இன்ச் வந்தால் ஒவ்வொரு இன்ச் கேப்பில் வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து பீஸ் வச்சு தைச்சிக்கலாம். இதெல்லாமே ஆரம்பத்தில் வந்து நீங்கள் தைக்கிறதுக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட்டு தைக்க வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து சரியாக வந்துடும். நீங்கள் ஒரு மதிப்பாக நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக வரும். இப்போ பீஸை விட கொக்கி பீஸ் வந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச் வந்து அதிகமாக இருக்குது. இதில் பார்த்தீங்களா பட்டி ஈவனாக வருது. அந்த செகண்ட் டாட் பிடிச்சதும் ஈவனாக வருது. அந்த 1/4 இன்ச்சை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ லைட்டாக அதே அளவுக்கு வர மாதிரி பார்த்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இது ரெண்டையும் ஒன்று போல் இருக்கான்னு வச்சு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த இடத்துல கொஞ்சம் ஏத்தியும் தத்தியமாக இருந்ததுனால நான் கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா எப்பயுமே ஷோல்டர் கழுத்து பக்கம் சரியாக இருக்கணும். அந்த சைடு கை தைக்கிற பக்கம் கூட நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் கழுத்து சைடு வந்து சரியாக இருக்குதா அப்படின்னு ரெண்டையும் ஈவனாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு நீங்கள் எவ்வளோ விடுவீங்க, அதுக்கு ஒரு 1/4 இன்ச் விடுவீங்களா? நான் வந்து இவ்வளோ தூரம் விட்டு தான் வந்து தைப்பேன். அதனால் அந்த டிஸ்டன்ஸ்க்கு வந்து பிடிச்சிக்கிட்டேன். அடுத்தது அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். கழுத்து வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு. நான் சொன்ன ப்ளவுஸில் 3 கரெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கப் ஷேப்பு, நெக்ஸ்ட்டு கழுத்து ஷோல்டர் கழண்டு வராமல் இருக்கணும். அப்புறம் ஆம்கோல் கிட்ட சுருக்கம் வராமல் இருக்கணும். இப்போ 2 பக்கமே வந்து கழுத்து வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நான் வச்சு பார்த்துக்கிறேன். ஏன்னா இப்போ வர மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணும்போது ஒரு அளவு இருக்கும், ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேலு ஒரு அளவு வந்துடுது. அதனால் நான் இப்போ கரெக்டான அளவில் தான் இருக்குது. இருந்தாலும் லைட்டாக கழுத்தை இன்னும் கொஞ்சம் நான் பிடிச்சி தைக்கிறேன். ஏன்னா போட கழுத்து லூஸ் ஆயிரும் இந்த கிளாத்துக்கு. அதனால் நமக்கு வந்து ஸ்ட்ரைட் பீஸாக இருந்துன்னா நேர் கட்டிங் போடுறப்ப அது ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் அதுவே வந்து கிராஸ் கட்டிங் போடுறப்ப நமக்கு அது வந்து சரியாக வராது. இப்போ நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நெக் போர்ஷன் கிட்ட அப்படியே கரெக்டாக அந்த வளைவு வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஒரு சிலருக்கு இந்த கிராஸ் பீஸ் வச்சு தைக்கும்போது பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து கரெக்டாக உட்காராமல் கொஞ்சம் பிதுங்கிட்டு இருக்கிற மாதிரி, தூக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட் வரும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஸ் பீஸ் வந்து கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிற மாட்டீங்க. அதனால தான் நம்ம நெக் போர்ஷன் வந்து கழுத்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தால் தான் போடும்போது அதை வேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும். கிராஸ் பீஸ் வந்து நம்ம கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்க்கு பிடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் பிடிக்கிறீங்கன்னா அதே டிஸ்டன்ஸ்க்கு நம்ம வந்து ஒன்று போல் பிடிச்சிக்கிட்டு வரணும். இப்போ லாஸ்ட் எண்டில் நம்ம இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். அப்போவே வந்து ப்ளவுஸில் வர பிசிறு இந்த நூல் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ப்ளவுஸ் பார்க்குறக்கு நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இதை எடுத்து வச்சு மடித்து விட்டுட்டு இப்படி லைட்டாக ஒரு நீவி விட்டுட்டு அதுக்கப்புறமேல அது 2க்கும் நடுவில் அந்த ஊசியோட
தையலை கரெக்டாக போடுங்க. அப்போ தான் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு வந்து அந்த நெக் போர்ஷன் வந்து ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன வராமல் கரெக்டாக அதை மடித்தோம் அப்படின்னா அந்த மடிப்புலேயே வந்து நமக்கு வந்து உட்காரும். ஒரு சில கிளாத் உங்களுக்கு மடிக்க வரலன்னா இந்த மாதிரி வச்சு மடித்து விட்டுட்டு கையை வச்சு ஒரு நீவி விட்டுட்டு அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எப்பயும் போல் நம்ம வந்து பேக்கில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிளாத் வந்து இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடுங்க. நம்ம மடித்து தைக்கிறத விட எக்ஸ்ட்ராவாக வெளியில் துணி தெரியக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக. மீதி வந்து அப்படியே நீங்கள் ஃபோல்டு பண்ணி நீங்கள் வந்து அப்படியே டபுள் தையல் வந்து ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். தையலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடியாகவும் வைக்காதீங்க, ரொம்ப பெருசாகவும் வைக்காதீங்க. ஒரு மீடியமான சைஸில் வச்சு போடுங்க. அப்போ தான் ப்ளவுஸ் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். ப்ளவுஸில் வர தையல் எல்லாமே ஒரே இடத்துல ஒன்று போல் அழகாக வர மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து ப்ளவுஸை நம்ம கரெக்டாக தைக்கணும். மீதி இந்த ஃபினிஷிங்ஸ் எல்லாமே ஒரு 10% தான். இது எல்லாமே கரெக்டாக பண்ணும்போது தான் ஒரு 100%க்கு நமக்கு வந்து அந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல் ஃபினிஷிங் ஒர்க்கோட முடியுது. அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே வந்து இன்னொரு தையல் போட்டுடலாம். நம்ம இந்த தையல் போடும்போதே பார்த்திங்கன்னா வந்து ஆரம்பத்தில் இப்போ தைக்கிறவங்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு கரெக்டான ஒரு இதில் வராது. இப்போ ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு மாதிரி இருக்கும், முடிக்க போகிறப்போ ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக ஆரம்பத்தில் நீங்கள் இப்போ தான் தைச்சு பழகுறீங்கன்னா பொறுமையாக நிதானமாக கரெக்டாக ஈவனாக வர மாதிரி வந்து தைச்சு பழகுங்க. அடுத்தது இப்போ நம்ம வந்து கை வந்து ஜாயின் பண்ணிடலாம். கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சதில் எடுத்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கிராஸ் பீஸ் இந்த குடஞ்ச பக்கம் எந்த சைடு வருது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு 2 ஒன்று போல் இருக்கா 2 சைடும் ஜாயின் பண்ணால் நமக்கு அந்த அக்கல் கிட்ட ப்ளஸ் போட்ட மாதிரி வரணும். அதனால் துணி எங்கேயும் எச்சு மிச்சா இல்லாமல் பார்த்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாதியை முதல்ல தைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது அதை அப்படியே ப்ளவுஸை திருப்பி விட்டுட்டு மீதி பாதியை 2வது பாதியை இப்போ வந்து ஃபுல்லாக அப்படியே வச்சு தைச்சிக்கலாம். இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலர்லாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அப்படியே லாஸ்ட் வரையுமே தைச்சிட்டு வந்துடுவாங்க. நம்ம அப்படி இல்லாமல் சென்ட்ரு பார்த்துட்டு சென்டர்லேருந்து இப்படி பாதியாக வந்து 2 பக்கம் தைச்சி எடுத்துக்கிட்டு இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்தது இன்னொரு தையல் முழுசாக போட்டு எடுத்துக்கலாம். அது வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் நம்ம கொண்டு வந்தாலும் அப்படி பாதியாக தைக்க தேவையில்லை. இப்போ அந்த ஜாயின் பண்ணுற இடம் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த பட்டிக்கிட்ட மட்டும்தான் எனக்கு ஒரு 1/4 இன்ச் அதிகமாக வர மாதிரி இருக்குது. அதில் வந்து நம்ம பட்டிக்கிட்ட மட்டும் லைட்டாக வந்து பிடிச்சி தைச்சோம் அப்படின்னா போதும். இப்போ நம்ம போட்ட தையல்லையே இன்னொரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதே போலயே வந்து இன்னொரு பக்கமும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இதில் தையல் வந்து போடும்போது எங்கேயும் அடித்துணி மாட்டிக்காமல் சுருங்காமல் பார்த்து வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். எடுத்து கையை வந்து நீவி பார்த்துட்டு தள்ளி விட்டுட்டு அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டு நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து லைட்டாக நான் வந்து கைக்கிட்டையும் பிடிச்சிருக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே இந்த இதுக்கிட்டையும் வந்து நம்ம லைட்டாக பிடிச்சிக்கலாம். எது அதிகமாக இருக்கோ அளவு ப்ளவுஸை வந்து வச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கை அதிகமாக இருந்தால் கைக்கிட்ட பிடிங்க, இல்லை பட்டி அதிகமாக இருந்ததுன்னா பட்டிக்கிட்ட பிடிங்க. லைட்டாக தான் பிடிக்கணும், இல்லை 2 பக்கமே லைட்டாக பிடிச்சாலே போதும். இல்லை 2 சைடுமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சென்டராக வருது இல்லைங்களா டாட் பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டில் வந்து ஒரு டாட் எக்ஸ்ட்ராவாக போட்டு விட்ருங்க. 3 தையல் போட்டிங்கன்னா 3 டாட் போட்டிங்கன்னா 4வது ஒரு டாட் போட்டுருங்க. சேம் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்குதோ அதே மாதிரியே வந்து நம்ம சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆர்ம் ஹோல் கிட்ட மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே வந்து பட்டிக்கிட்ட வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த 3 இடத்துலையும் வந்து நம்ம மார்க் பண்ணி தையல் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து தையல் போட்டுக்கலாம். பாருங்கள் நான் ப்ளவுஸ் எவ்வளோ வருது, நான் வந்து எவ்வளோ துணி விட்டுருக்கேன் அப்படின்னு இன்னும் 4 தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் வந்து துணி விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் கட் பண்ணி ஓவர்லாக் வந்து போடுவேன். இந்த இடத்துல தான் வந்து நான் வந்து ஓவர்லாக் போட்டுக்குவேன். ஏன்னா வந்து நம்ம கை தைச்சதுக்கப்புறமேல் தான் கையுக்கும் பட்டிக்கும் 2க்கும் ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேலு ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேலு நான் வந்து இது சைடு வந்து ஓவர்லாக் போட்டுக்குவேன். இந்த மாதிரி வந்து ஆம்கோல் கிட்ட வச்சு பார்த்துட்டு ஊக்குலேருந்து வர அந்த ஆம்கோல் கிட்டேயும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு அந்த நெஞ்சோட டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ அதே போலவே வந்து இந்த சைட்லேயும் நம்ம வந்து சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து நான் என்னென்ன செக் பண்ணுவேன் ப்ளவுஸில், எப்படி ஸ்டிச் பண்ணுவேன், எந்தெந்த இடத்த எப்படி கரெக்ட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள்.
ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு பார்த்துக்கலாம். அதோட இது இவ்வளோ தான் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இதோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணி அந்த சென்டர்லேருந்து இன்னொரு சென்டர் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு இதை 2ஆ மார்க் பண்ணி அதுக்கப்புறம் 4ஆ மடித்து அதுக்கப்புறம் அதில் வந்து எவ்வளோ துணி நமக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும் டாட் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ துணி இருந்ததோ அந்த அளவுக்கு நம்ம டாட் பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக வந்து ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. தையல் போட்டு எடுத்து ஓவர்லாக் போட்டாச்சு. இதோட லாஸ்ட் அவுட்லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி இன்னொரு தடவை வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த ப்ளஸ் போட்ட இடம் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். நமக்கு நெக் போர்ஷனும் கரெக்டாக இருக்கும். நெக் அளவு ப்ளவுஸில் இருக்கிறத விடவே ஒரு 1/4 இன்ச் டைட்டாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம போடும்போது இன்னுமே நமக்கு வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால. ப்ளவுஸ்க்கு வாங்குகிற ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதா ப்ளவுஸ்க்கு ரூ. 110 லைனிங்க்கு ரூ. 220 வாங்குகிறேன். நான் வாங்குகிற ரேட் டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கிற தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.